Namaskaram and welcome to Mukta Film 60 Talk Show. Our Karma Yogi, Ivar Jnana Yogi. அவர் கவியில் கவியரசு, இவர் ஆன்மீகத்தில் புவியரசு. திருக்கூடல்பட்டி என்ற சிறிய செட்டிநாட்டை சேர்ந்த கிராமத்தில் முத்தையாவாக பிறந்தார் அவர். ஆனால் முத்தையாவாக இருந்த பொழுது அவர் எழுதி வைத்து விட்டு சென்ற பாடல்களை விட கண்ணனுக்கு தாசனான பிறகு எழுதிய பாடல்கள் இரவா புகழ் பெற்றவை. உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், பண்டைய தமிழ் இலக்கியங்கள், இது எல்லாத்தையும் ஒரு சாரா பிழிஞ்சு கடைநிலை ரசிகனையும் சென்று அடையும்படி செய்தவர் கண்ணதாசன். ஆம், இன்றைய நம்முடைய தலைப்பு பக்தி இலக்கியமும் கண்ணதாசனும் தான். சரி, இந்த தலைப்பை எடுத்துட்டோம். யார் நமக்கு இதுக்கெல்லாம் அழகா விளக்கம் சொல்லுவா, வியாக்கியானம் செய்வா, யார் நமக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்ண ஒத்துப்பா? இப்படி எத்தனையோ கேள்விகள், குழப்பங்கள் மனசுல. அப்ப எஸ், உங்க மனசுல யாருடைய பெயர் தோன்றியதோ அதே பெயர் தான் எங்களையும் மின்னலென வெட்டியது. அது எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான பிரவச்சன திலகம் ஸ்ரீ திருக்குடந்தை ஊவே வெங்கடேஷ் சுவாமிகள் அவர்கள் தான். சுவாமிகளை பத்தி நான் எதுவும் சொல்லவே வேண்டாம். இட் இஸ் நோ இன்ட்ரடக்ஷன், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், அதை மாத்திரம் இங்க ஷேர் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடுவோம். அவருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு. என்னன்னா, இவரும் அரிய பெரிய தத்துவங்களை, தாற்பயங்களை, கடினமான பிலாசபி எல்லாத்தையுமே எளிய மொழியில் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் அந்த மாடர்ன், இந்த கான்டெம்பரரி சப்ஜெக்டோட கலந்து ரொம்ப அழகா சுவைப்பட வழங்கி வருகிறார். சாதாரணமா நீங்க உபன்யாசத்துக்கு போனேன்னா அங்க பெரியவா தான் இருப்பா, சின்னவா ரொம்ப குறைச்சலா இருப்பா. பட் இவரோட பிரவச்சனங்கள் உங்களை ஒரு ஆக்கர்ஷ சக்தியா சின்னவாளை கவர்ந்து இழுக்கிறது ஒன்றே போரும். இதுக்கு மேல நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். அவ்வளோ எல்லோரும் அறிந்த தெரிந்த விஷயம்தான் அது. சரி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சப்ஜெக்ட் ரொம்ப ஓஷன். அதனால நம்ம நேர சப்ஜெக்ட்குள்ள போயிடுவோம். நமஸ்காரம் அடியேன் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. நமஸ்காரம். நம்ம முக்தா பிலிம்ஸ் 60 இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரக்கூடிய உங்கள் எல்லோருக்கும், நம்ம நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க யூசுவலா சொல்வேன், எந்த நிகழ்ச்சியுமே துவக்கம் மங்களகரமா இருக்கணும்னு, இல்லையா? சோ அப்படியே நம்ம நிகழ்ச்சியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு விண்ணப்பிச்சுக்கிறேன். ஓகே. குசிகர் குல குளிர்கதிராய் சுத்தசத்துவ குல விளக்காய் இசைவித்தம்மை இயக்குகின்ற சிறுபுலியூர் அண்ணனுடன் திசையெங்கும் புகழ் மணக்கும் திருநிதியின் குலநிதியாம் வசையில்லா கருணாகர் ஆரியரும் வாழியவே. அனைவருக்கும் வணக்கம். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு ஒரு கவிஞனால மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி எந்த நிலையிலும் மரணம் இல்லாது நிரந்தரமாக காலத்தை வென்று வாழக்கூடிய கவியரசருடைய 100ஆண்டு விழா. அதுல நீங்க முக்தா பிலிம்ஸ் 60 சார்பில் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அற்புதமான கான்செப்டும் நமக்கு கொடுத்துட்டீங்க. என்ன கான்செப்ட்னா, திரை இசையில் தமிழ் இலக்கியம். நம்ம கவியரசு கண்ணதாசன் எப்படி திரை இசையிலேயே அற்புதமான தமிழ் இலக்கிய கருத்துகள், அது மட்டும் இல்ல, பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், உபனிஷத்து எல்லாமே கரை கண்ட சான்றோர் ரசித்த விஷயங்களை திரை மூலம் தரையில் உள்ள ரசிகண்ட கொண்டு அவர் சேர்த்துட்டார். அதான் கவியரசரோட பணின்னு சொல்லணும்னா இலக்கியங்களை எளிமைப்படுத்திட்டார். அதை நாம இந்த நிகழ்ச்சியில அனலைஸ் பண்ண போறோம். அதனால இந்த நிகழ்ச்சியை இப்போ 3 பகுதிகளா பிரிச்சுப்போம். முதல் பகுதி பக்தி இலக்கியங்களும் கவியரசரும், 2வது பகுதி சங்க இலக்கியங்களும் கவியரசரும், 3வது பகுதி வேதாந்த சாஸ்திரங்களும் கவியரசரும். அதுல இப்ப முதல் பகுதி தான் பக்தி இலக்கியங்களும் கவியரசரும். நீங்க மங்களகரமாக ஆரம்பிக்கணும்னு அற்புதமா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. மங்களகரமா சீதா கல்யாணத்துல இருந்து ஆரம்பிப்போம். பக்தி இலக்கியத்துல கம்பராமாயணத்தின் தாக்கம் கவியரசர் பாடல்ல எப்படி இருக்கு? நேரா நம்ம சீதா கல்யாணத்துக்கு போறோம். அதாவது அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள், பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள்னு மிதிலையில கன்னிமாடத்துல சீதை காத்திருக்கிறாள். வீதியில விஸ்வாமித்திரரோடு ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து வருகிறார்கள். அப்பதான் அந்த காட்சி, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அது எல்லாருக்கும் தெரியும்.
கம்பன் அற்புதமாக பாடுகிறார். எண்ணறு நலத்தினாள் எனைகள் நின்றொழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ரெண்டு பேரும் பார்த்து கொண்டார்கள். அந்த 4 கண்ணு மட்டும் பார்க்கலையா, அவ உள்ளங்களும் பரிமாறித்தான். ஏன்னா ஒரு திருமணம்ங்கிறது என்னன்னா, இரு மனம் இணைவது திருமணம்ங்கிறான். 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சிய அக்னியில வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனச ஒன்றாக ஆக்குவது திருமணம். இங்க 4 கண்கள் மட்டும் சந்திக்கலையா, உணர்வும் ஒன்றிட 2 மனங்கள் இணையும்படி அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இதையும் கவிஞர் பாடிட்டார். சங்கை முழங்கு படத்துல அப்படியே இதற்கான ஒரு வெர்ஷன். 2 கண்கள் பேசும் மொழியில் எழுத்துக்கள் இல்லை, இதயம் தொடங்கும் புதிய உறவு முடிவதும் இல்லை. ராமன் பார்த்த சீதை கண்கள், சீதை கேட்ட ராமன் உள்ளம் கவிதை ஆனதம்மா, 4 கண்கள் கூடும் போது கனவு காணுதமான்னு. ஆனா இதெல்லாம் எல்லாரும் பாடிடலாம். அழகிய மிதிலை நகரினிலேயோ ராமன் பார்த்த சீதை கண்களோ இதெல்லாம் பாடிடலாம். ஆனா கம்பன்ட்ட ஆழங்கால் பட்ட ஒருவரால் தான் இன்னொரு விஷயம் பாட முடியும். அதுதான் இப்ப நம்ம மங்களகரமான சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷன். என்னன்னா, இந்த பாட்டுக்கு அப்புறம் கம்பர் ஒரு பாட்டு போட்டார். சீதாராமர்கள் கண்ணோட கண்ணு பார்த்துட்டாலே, வாயை திறந்து ஏதாவது பேசினாலோ ஒண்ணுமே பேசல. சீதையும் ஒண்ணும் பேசல, ராமனும் ஒண்ணும் பேசல. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறான். ஏன் பேசவில்லை? நாம ஒரு காரணம் சொல்லுவோம், கண்ணே பேசிடுத்து வாய் பேச வேண்டாம், கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஆனா கம்பன் அந்த காரணம் சொல்லல. கம்பர் வேற காரணம் சொல்றார். மருங்கிலா நங்கையும் வசையில் அண்ணலும் ஒருங்கிய 2 உயிரொன்று ஆயினர், கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோன்னர். கம்பர் சொல்ற காரணம் பாருங்க, இவ பிரிஞ்சு இருந்துட்டு இப்ப சேர்ந்திருக்காளாம். பார்க்கடல்ல பெருமாள் பள்ளி கொண்டிருந்தார். அவர் திருவடிய மகாலட்சுமி தாயார் வருடின்னு இருந்தா, பார்க்கடல் நீர்ல இருந்தவா பேசி வச்சுட்டாளாம். பெருமாள் சொன்னாராம், நான் நெருப்புக்கு போறேன் நீ நிலத்துக்கு போனாராம். நாம 2 பேரும் நீர்ல இருக்கோம், நான் நெருப்புக்கு போறேன் நீ நிலத்துக்கு போனார். பெருமாள் நெருப்புக்கு போய் தசரதனுடைய யாகத்தீயில் இருந்து ராமனாக வந்தார். தாயார நிலத்துக்கு போக சொன்னார். ஜனகனுடைய யாகசாலை பூமியிலிருந்து சீதையா வந்தா. பிரிஞ்சு 12 வருஷம் ஆச்சான். இப்ப 12 வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திக்கிறா பாருங்க. ஒரு ஆதர்ஷ தம்பதி 12 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டு திடீர்னு சந்திக்கிறான்னா, அந்த காதலின் வேகம், மகிழ்ச்சியின் வேகம், காதலின் வீரியம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அத நம்மளாலையும் வார்த்தையால வர்ணிக்க முடியாது, அவளாலையும் வார்த்தையால எதுவும் பேசிக்க முடியாது. அதனால அந்த நேரத்துல கண்கள் 4 பரிமாறும், கண்ணுல கண்ணீர் பொங்கி வரும், மனசு 2 உறவாடுமே ஒழிய அந்த நேரத்துல வாயால எதுவும் பேச முடியாது. ஏன்னா அன்பின் வீச்சு ஓரளவு இருக்குன்னா அதை வாயால சொல்ல முடியும். ஆனா இங்க அன்பு ரொம்ப அதிகமா இருக்கு, காதலும் மகிழ்ச்சியும் ரொம்ப பொங்கி வருது. வார்த்தையை விட பார்வை தான் ரொம்ப பவர்ஃபுல். அதனால அங்க கண்ணும் கண்ணும் பேசிடுத்து. கருங்கடல் பள்ளியின் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தவா திரும்ப சேரும்போது பேசுறதுக்கு வார்த்தை வராதுப்பா, கண்ணும் கண்ணும் தான்ப்பா பேசும், கண்ணீர் தான்ப்பா வரும், மனசுதான் பரிமாறும், அங்க அவளுக்கு வார்த்தை வராது. இது கம்பன் பாடிய ரகசியம். அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ, பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. அந்த கவி சக்கரவர்த்திட்ட எவ்வளவு தூரம் கவியரசர் ஆழங்கால் பட்டிருக்காருன்னா, அப்படியே கொண்டு வந்து ஒரு திரைப்பாடல்ல வைக்கிறார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சன்னதி. பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி, அதுதான் காதல் சன்னதி. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா பாடலை இப்போது கேட்போம். காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவனின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சந்நிதி,
அதுதான் காதல் சந்நிதி, அதுதான் காதல் சந்நிதி. இதுல ஒரு கூடுதல் சுவாரஸ்யமான சமாச்சாரம் என்னன்னா, அவரை மேடையில கம்பராமாயணத்தை கேலி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவரை படிக்க சொல்லியிருக்கான். அத படித்தவர் அதுல ஆழ்ந்து போய் அந்த அது ஒரு கம்பன் நம்மளோட தமிழ் இலக்கணத்தை இன்னும் கொஞ்சம் செழுமையாக்கி இருக்கார், உயர்த்தினார். அதுல ஒரு 800 செய்யுள் அப்படியே அவருக்கு மனப்பாடம் ஆகி கடகடன்னு ஒப்புச்சாராம். இது பகவானோட அருள் இல்லாம கடாட்சம் இல்லாம யாராலையும் முடியவே முடியாது. அது அவருக்கு அந்த வரசித்தி பெற்றவரா. நிச்சயமா அதோட ஒரு விஷயம் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு ராமாயண நாடகத்துக்கு கவியரசர் போனாராம். அந்த ராமாயண நாடகத்துல லக்ஷ்மணன் சீதையை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு ராமன்ட்ட திரும்பி வரான். ராமன் அழுதுன்னு இருக்கான். லக்ஷ்மணன் கேட்டானா, ஏன் அண்ணா அழறேன்னா? ராமன் சொன்னானா, இல்லடா சீதை காட்டுக்கு போயிட்டாலே அதனால அழுதுன்னு இருக்கேன். லக்ஷ்மணன் சொன்னா, நீ தானே காட்டுக்கு அனுப்பின, நீயே காட்டுக்கு அனுப்பிட்டு நீயே எழுதுன்னு இருக்கியன்னா. அவருக்கு ராமன் பதில் சொன்னானா, அனுப்பி வைத்தவன் ராஜாராமன், அழுது கொண்டிருப்பவன் சீதாராமன். அந்த வார்த்தை நாடகத்துல வருது. கவியரசர் கேட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டாராம். அதனால ராமன் எத்தனை ராமன் அடி, அவன் நல்லவர் வணங்கும் தெய்வம் அடி, கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் வந்த சீதாராமன், அரசாளும் மன்னன் ராஜாராமன் என்று ஒவ்வொன்றும் அதை வச்சு எழுதினார்பா. இப்ப நாம அடுத்து போவோமா? இது போல கம்பராமாயணத்தின் தாக்கம் கவியரசர் பாடல்கள்ல இன்னும் நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதாவது ஏந்தல் வண்ணம்னு தமிழ் இலக்கியத்துல உண்டு. ஏந்தல் வண்ணம்னா ஒரே வார்த்தை ஒரே பாட்டுல மீண்டும் மீண்டும் வரணும். இத கம்பர் பாடினார். வண்ணம்ங்கிற வார்த்தையை வச்சே, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவதுண்டோ, மைவண்ண தரக்கி போரில் மழை வண்ண தண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இது கம்பருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா கலியன் திருமங்கை ஆழ்வார். அவர் பெரிய திருமொழியில முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டீர் இந்தளூரீரே. இப்ப இந்த வண்ணத்தெல்லாம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கலியன், இன்னொரு பக்கம் கம்பன். இப்ப கவியரசர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணார். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன், கன்னம் மின்னும் மங்கை வண்ணம் உந்தன் முன்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா, மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சிச்சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும் போது ஆசை இல்லையா. இது ஒண்ணு. ரெண்டு, அதே கம்பன் தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரு மகதேன்னார். கவியரசு எழுதினார், தோள் கண்டேன் தோளே கண்டேன், தோளில் இரு கிளிகள் கண்டேன், வாழ் கண்டேன் வாழையை கண்டேன், வட்டமிடும் விழிகள் கண்டேன். அதை விட டாப்பா ஒரு விஷயம் சொல்றேன். ஹனுமான் சுந்தரகாண்டத்துல இலங்கைக்கு போயிட்டு ராமன்ட்ட திரும்பி வரார். திரும்பி வரும்போது ராமன்ட்ட என்ன சொன்னார்? கண்டேன் சீதையைன்னு சொன்னார். எல்லாரும் சொல்லிடுவோம். அதுக்கு அடுத்து ஒரு பாட்டு இருக்கு, காணவில்லை சீதையைன்னு ஹனுமான் சொல்லியிருக்காரு. புதுசா ஏதோ சொல்றியே. கம்பராமாயணத்துல பாட்டு, விற்பெரும் தடந்தோள் வீரா வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தளாய நங்கையை கண்டேன் அல்லேன், நங்கையை கண்டேன் அல்லேன், இற்பிறப் என்பதொன்றும் இரும்புரை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். நான் சீதைய பார்க்கல, நல்ல குடி பிறப்பு கற்பு பொறுமை மூன்றும் சேர்ந்த வடிவத்தை தான் பார்த்தேன். அதுக்கு ஒரு வடிவம் இருந்தால் சீதைன்னு அனுமான் ராமன்ட்ட சொல்வது. இத உள்வாங்கின கவியரசர், பொன் ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, என்னென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமான்னு பாடியிருக்கார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு பாட்டு இப்ப பாட போறா, அத்திக்காய்னு. இந்த பாட்டு சுந்தரகாண்டத்துக்குள்ள இருக்கு. அவ பாட்டை முதல்ல கேட்டுடுவோம். அந்த பாட்டுக்கும் சுந்தரகாண்டத்துக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது அடுத்து சொல்லு. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ, நீ என்னை போல் பெண்ணல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே நீ என்னுயிரும் நீ அல்லவோ, என்னுயிரும் நீ அல்லவோ. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. கண்ணி
மாதுளங்காய் ஆனாலும் எண்ணுள்ளங்காய் ஆகுமோ? என்னை நீ காயாதே, என்னுயிரும் நீ அல்லவோ? இத்திக்காய் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ. அதாவது சுந்தர காண்டத்துல இது அற்புதமான காட்சி. சீதை அசோகவனத்துல ராமனை பிரிஞ்ச வேதனையில இருக்கா. அப்ப வானத்துல நிலவு வருது. நிலவு இருக்கே, தலைவன் தலைவி சேர்ந்து இருக்கும் போது குளிர்ச்சியா இருக்குமா, பிரிஞ்சு இருக்கும் போது நிலவே சுட ஆரம்பிச்சிருமா. தெளிந்த நிலவு பட்டப்பகல் போல் எரியுதேன்னு சொல்றா இல்லையா. இப்ப சீதை ராமனை பிரிஞ்சிருக்கா, நிலவு அவளை சுடுறது. அந்த நிலவை பார்த்து சீதை சொல்வதாக கம்பன் பாடிய பாட்டு. கல்லா மதியே, கதிர்வாள் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இருளே, எல்லாம் எனையே முனிவீர், நினையா வில்லாளன யாரும் விழித்திலிரோ. அந்த நிலவை பார்த்து சீதை கேட்கிறா, ஐயோ என்ன நீ இப்படி சுடுறியே, என்ன நீ காய்கிறாயே, நீ கொஞ்சம் ராமனை போய் காய மாட்டாயா? என்ன காஞ்சதுல ஒரு 50% பாதி நீ ராமனை காஞ்சிருந்தன்னா சூடு தாங்காம ராமன் வந்து என்ன காப்பாத்திருப்பானே. நிலவே உன்னை எல்லாரும் பெண்ணு பெண்ணுங்கிறா, பெண்ணைத்தான் காய்வாயா, ஆணாகிய ராமனை காய மாட்டாயா? நோட் பண்ணிக்கோங்க. அந்த திக்குல ராமனை போய் காய மாட்டாயா, இந்த திக்குல சீத்தையத்தான் காய்வாயான்னு கேட்டிருக்கா. இத அப்படியே கவியரசர் எழுதுற. அத்திக்காய் காய் காய் ஆலம் காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே நீயும் என்னை போல் பெண்ணல்லவோ. இந்த பாட்டை முதல்ல கவியரசர் எழுதி மெல்லிசை மன்னர்கிட்ட கொடுத்தப்போ, இது என்ன கொத்தவால் சாவடி பாட்டான்னு கேட்டாராம். கன்னிக்காய், ஆசைக்காய், காதல் கொண்ட பாவைக்காய், அங்கேக்காய், அவரைக்காய், மங்கையந்தன், கோவைக்காய், எல்லாம் இருக்கிற காய்கறி பேரெல்லாம் இருக்கே, கொத்தவால் சாவடி மார்க்கெட் பாட்டான்னு கேட்டாராம். இதுல எதுவுமே அந்த காய் கிடையாது. காய்வதுன்னா சுடுவது, நிலவு காயறதான். அந்த நிலவை பார்த்து இவ சொல்றா, அத்திக்காய், திக்குன்னா திசை, அத்திக்காய் காய் காய். அந்த ராமன் இதை அப்படியே நீங்க சீதையோட பொருத்திக்கோங்க. கம்பனுடைய இந்த பாட்டு, கல்லாமதியே கதிர்வாள் நிலவே, எல்லாம் எனையே முனிவீர், நினையா வில்லாளன யாரும் விழித்திலிரோ. சீதை கேட்கிறாயே நிலவே, அத்திக்காய் காய் காய். ராமன் இருக்கும் அந்த நிலையில அந்த திக்குல போய் காயி. ஆலம்னா விஷம், ஆலம் காய் வெண்ணிலவே, விஷம் போல என்னை சுட்டு காய்கிறாயே, இத்திக்காய் காயாதே நீயும் என்னை போல் பெண்ணல்லவோ. இந்த பக்கம் என்ன காயாத, நான் ஏற்கனவே ராமனை பிரிஞ்சு வாடிட்டு இருக்கேன், நீயும் என்ன காயலாமா? கன்னிக்காய், கன்னிக்காய்னா கன்னிக்காக, கன்னிக்காய், ஆசைக்காய், நான் ராமன் மீது கொண்ட ஆசைக்காக, காதல் கொண்ட பாவைக்காய், பாகக்காய் இல்ல, பிட்டர் கார்டு இல்ல, இந்த பாவைக்காக, பாவையான சீதைக்காக, அங்கே காய், அவரைக்காய், அவரைக்காய் இல்ல, அவரை காய், ராமனை காய், மங்கையந்தன் கோவைக்காய், கோவைக்காய் இல்ல, கோனா தலைவன், கோவைக்காய், அவனைக்காய், மாதுளம் காய் ஆனாலும், மாதுளங்காய் போமோகிரானேட் இல்ல, மாது உளம் காய் ஆனாலும், மாதுனா பெண், மாது உளம் காய் ஆனாலும் என் உளங்காய் ஆகுமா, என்னை நீ காயாதே இன்னுயிரும் நீ அல்லவோ. போல அந்த கடைசி சரணம் பாருங்க. உள்ளமெல்லாம் மிளகாயோ, ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ, வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ. அது மிளகாயும் இல்ல, சுரக்காயும் இல்ல, உள்ளமெல்லாம் இளகாயோ, மனசு கொஞ்சம் கூட இழக மாட்டாயா? ஒவ்வொரு பேச்சுரைக்காய் இல்ல, ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ. எனக்கு கொஞ்சம் தூது போய் ராமன்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ, கோதை எண்ணெய் காயாதே கொத்தவரங்காய். கொத்தவரக்காயா? கொத்தவரங்காய் வெண்ணிலா, இதுக்கு 2 அர்த்தம் சொல்றா. ஒண்ணு கொற்றவரும் காய், கொற்றவன்னா ராஜா, அவனையும் காய், கொற்றவரும் காய். இன்னொரு அர்த்தம் இன்னும் சிம்பிள், கொத்த வரும் காயாம், என்ன கொத்த வந்து காய்வது போல் காய்கிறாயே. ஒண்ணு நீ காய வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா 2 பேரையும் காயாத, காயணும் முடிவு எடுத்துட்டா 2 பேரையும் காஞ்சிடு. வேண்டான்னு நினைச்சா அது என்ன செலக்டிவா ராமனை மட்டும் விட்டுட்டு, அது என்ன செலக்டிவா இந்த லேடிஸ் ஸ்பெஷல் ஜென்ஸ் ஸ்பெஷல் வேண்டாம், இருவரையும் காயாதே தனிமையில் எங்காய் வெண்ணிலா. 2 பேரையும் விட்டுடு, இல்ல 2 பேரையும் காஞ்சிடும். இப்படி என்னை மட்டும் காயாதேங்கிறாளாம். இத கம்பன்ட்ட ஆழங்கால் பட்ட ஒருவனை தவிர இன்னொருவரால எழுத முடியுமான்னு நினைச்சு பாருங்க. அப்போ சினிமா பாட்டு பார்க்க போறோம்னு நினைச்சுன்னு வந்து உட்கார்ந்த ஆடியன்ஸுக்கு கம்பனுடைய எவ்வளவு பெரிய காவிய ரசங்களை எல்லாம் கவியரசர் கொடுத்தாருங்கிறது இதுல ரசிக்க முடியாது. இப்ப நாம அப்படியே கொஞ்சம் ஆழ்வார்கள் பக்கம் வருவோம். ஏன்னா பக்தி இலக்கியங்கள்னு பார்த்துட்டே வரோம். கம்பருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் பாசுரத்துல பலவிதமான பாசுரங்கள், அதன் கருத்துகள் கவியரசர்கிட்ட பாக்குறோம். அதுல முக்கியமா ஆண்டாள் நாச்சியார். ஏன்னா கவியரசருக்கு ஆண்டாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அவரே எழுதினார், கோதை ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள், கோதை ஆண்டாள் நம் மனங்களை ஆண்டாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் அல்லால் திருமணம் வேண்டாள்னு ஆண்டாளை கொண்டாடினவர். ஆண்டாள் திருப்பாவையில 19ஆம் பாசுரம், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு பாடினார். அப்படியே கவிஞர் குத்து விளக்கெரிய
கூடமெங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலாள் காத்திருக்க வாராதிருப்பாரோ. இந்த பக்கம் ஆண்டாள் திருப்பாவை 25ஆம் பாட்டுல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரன்னா, இங்க கவியரசர் ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் வளர்ந்தவனாம், ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம்னார். ஆண்டாளோட திருத்தகப்பனார் பெரியாழ்வார், அவர் என்ன பண்ணார், திருவேங்கடமுடையானும் நானும் அப்படியே பரிமாறி கலந்தோம். எப்படி கலந்தோம்னா, பொன்னை கொண்டு உரைகள் மீதே நிறமிழ உரைத்தார் போல் உன்னை கொண்டு என் ஞாபகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னில் இட்டேன், என்னப்பா என் இருடி கேசா என்னுயிர் காவலனே. இதுல அந்த வார்த்தை பாருங்க, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னில் இட்டேன். உன்னை கொண்டு வந்து என் உள்ள முழுக்க அப்படியே தெளிச்சு நிறைச்சுட்டேன், என்னை உங்ககிட்ட மொத்தமாக கொடுத்துட்டேன்னு. இது அப்படியே உள்வாங்கி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளமெங்கும் அள்ளி தெளித்தேன், உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னிலிட்டேன். அப்படியே ஆழ்வார்களின் கருத்து. இதுல இன்னும் முத்தாய்ப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்மாழ்வார் பாடிய ஒரு ரகசியம். அதை இந்த அமைதியான நதியினிலே ஓடம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்குள்ள நம்மாழ்வாரோட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டார். பாட்டை கேட்டுட்டு என்ன ரகசியம்னு பார்த்துருவோம். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும், காற்றினிலும் மழையினிலும் கலங்கி வைக்கும் இடியினிலும், கரையினிலும் ஒதுங்கி நின்றால் வாழும். ஹோய் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். தென்னை இளம் கீற்றினிலே தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது, தென்னை இளங்கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். நம்மாழ்வாரோட திருவாய்மொழியில முதல் பாசுரம், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனநேன்னர். இதுக்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளுகிறார்கள். தொழுது எழுனா, நீ வாழ்க்கையில எழணும்னா தொழுதால் எழலாம். இறைவனை அடிபணிந்து தொழுதால் வாழ்க்கையில் எழலாம். ரொம்ப தலையை தூக்கிண்டு கர்வத்தோட நான் யார் தெரியுமா நின்னால் விழலாம். தொழுதால் எழலாம். ரொம்ப தலையை நிமித்தி கர்வத்தோடு நின்னால் விழலாம். இத நம்மாழ்வார் தொழுது எழுன்னு பாடினாராம். இதை எப்படி பாடினார்னா, அதுக்கு விளக்க உரையில ஒரு கதை சொல்றார். நம்மாழ்வார் தாமிரபரணி நதிக்கரையில ஆழ்வார் திருநகரியில எழுந்துருளி இருந்தார். தாமிரபரணியில எப்போதும் நதி ஓடும். ஏன்னா அது தமிழ்நாட்டிலேயே ஆரம்பிச்சு தமிழ்நாட்டிலேயே முடியறதுனால அதுல ப்ராப்ளமே இல்லை, எப்போதும் தண்ணி ஓடிண்டே இருக்கும். அந்த தாமிரபரணி கரையில பார்த்தா நிறைய தென்னை மரம் பனைமரம் எல்லாம் அப்படியே தலையை தூக்கிட்டு கம்பீரமா நிக்குமா. ஒரு சின்ன வெள்ளம் வந்தா தலையை தூக்கிட்டு இருக்க தென்னை மரம் பனைமரம் எல்லாம் விழுந்துரும். ஆனா அதே தாமிரபரணி கரையில நாணல் புல்லு இருக்கும். எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் விழாதான். ஏன்னா காற்று வந்தால் தலை சாயும். அப்படியே தலையை சாச்சுடுறது. வெள்ளம் வந்தா விழல. நம்மாழ்வாருக்கு ரகசியம் புரிஞ்சு கொடுத்தான். தென்னை மரம் பனை மரம் மாதிரி யார் ஒருத்த மண்டகனத்தோட தலையை தூக்கி நிக்கிறானோ வெள்ளம் வந்தா விழுந்துருவான். ஆனா நாணல் போல் யார் ஒருத்தன் தொழுது இறைவன் முன்னாடி பணிந்து அடியேன் தாசன்னு அந்த அகங்காரத்தை விட்டுட்டு இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேறி செல்வான்ங்கிற கருத்து. இதத்தான் தொழுது எழுதினார். இப்ப இந்த கருத்தை நாம ஏதோ டூயட் பாட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அமைதியான நதியினிலே ஓடும்னு அந்த பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கவியரசர் வச்சுட்டார். இப்ப அடியன் சொன்ன உதாரணம் என்ன? தென்னை மரம் பனைமரம் தலையை தூக்கின்னு இருக்கு, விழுந்துரும். நாணல் தலை சாயறது, என்னைக்கு சாயாது விழாது. பாட்டு பாருங்க. தென்னை இளம் கீற்றினிலே தாலாட்டும் தென்றலது,
தென்னை தன்னை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. டூயட் கேட்ட வந்தவனுக்கு பெரிய வேதாந்த தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை சொல்லி அனுப்பிட்டார் கவியரசு. இது ஆழ்வார்கள். இப்ப அப்படியே கொஞ்சம் நாயன்மார்கள் பக்கம் வருவோம். நாயன்மார்கள்ல திருநாவுக்கரசர் அப்பர், அவர் என்ன பண்ணார், ஒரு அழகான பாட்டு பாடினார் அப்பர். திருநாவுக்கரசர் தேவாரத்துல, முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெம்மான் அவனுக்கே பிச்சியானாள். ஒரு தலைவி அவ சிவபெருமான் மீது காதல் கொள்றாளாம். முதல்ல உன் பேர் என்னன்னு கேட்டாளாம், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அப்புறம் என்ன பண்ணாலாம், உன் ஊர் என்னன்னு கேட்டாலாம். கொஞ்சம் கொஞ்சமா அவன் மீது பித்து பிடித்தவளாக ஆனாள். இது சிவனுக்காக அப்பர் பாடினது. இதை கொஞ்சம் அப்படியே முருகனுக்காக மாத்தினார். ஏன்னா குடும்ப தலைவன் படம் தேவர் பிலிம்ஸ் எடுத்தார், அவருக்கு முருகனை ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இதை அப்படியே மாத்தினார். அன்றொரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன், அடுத்த நாளில் அவன் இருக்கும் ஊரை கேட்டேன், இன்று வரை அவன் முகத்தை நானும் காணேன், அவன் என்னை தேடி வரும் வரைக்கும் விடவும் மாட்டேன்னு அப்படியே சிவனுக்கு அப்பர் பாடினதை முருகனுக்கு கவிஞர் பாடிட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்தா பிலிம்ஸ்ல தேவர் பிலிம்ஸ் எல்லாம் சொன்ன முக்தா பிலிம்ஸ் தான் நடத்துறா. முக்தா பிலிம்ஸ்ல இருந்து ஒரு பாட்டு சொல்ல வேண்டாமா? உங்களுக்கு ட்ரேட்மார்க் திரைப்படமான சூரியகாந்தி, சூரியகாந்தி படத்துல ரொம்ப பிரசித்தமா கவியரசரே தோன்றிய பாட்டு, உங்களுக்கே என்ன பாட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுவும் திருநாவுக்கரசர் அப்பர் பாடின ஒரு பாட்டு. என்ன சொல்றாருன்னா, நாங்க சிவனை கெட்டியா பிடிச்சுட்டோம், சைவத்துல உள்ள கொள்கை இது, சிவனை பிடிச்சுட்டா எதுக்கும் பயப்பட வேண்டாம், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கு வெண்குழை ஓர்க்காதிர் கோமார்க்கே யாமென்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடி இணையே குறுகினோமேனு இது அப்பர் பாடினார். தாத்பரியம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க சிவன்கிட்ட போய் ஒட்டிட்டோம், எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் பயப்பட மாட்டோம். அதான் அப்படியே எழுதியிருக்கார். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. பாம்புக்கு கருடனை பார்த்தா பயம், கருடன் இருக்கிற இடத்துல பாம்பு இருக்கவே இருக்காது. ஆனா இப்ப இந்த பாம்பு பரமசிவன் கழுத்துல இருக்கிறதுனால தைரியமா ஹலோ கருடா ஹவ் ஆர் யூன்னு கேக்குறதாம். அதான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். அதனால கருடன் என்ன பதில் சொல்லித்தான், ஓகே பாம்பே எல்லாம் நல்லதுதான், யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, நீ அங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நீ சௌக்கியம், வந்தா நான் கவனிச்சுப்பேன்னு தான். அதாவது தாத்பரியம் என்னன்னா, நம்ம இறைவனை ஆசிரியித்து இருக்கோம்னா தெய்வத்தின் சன்னதியில இருக்கிற வரைக்கும் உனக்கு அது ப்ரொடெக்ஷன், நீ நகர்ந்து வந்துட்டா அப்புறம் என்ன ஆகுங்கிறத பாத்துக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய கருத்து உள்ள இருக்கு. இப்ப அந்த பாடலை கேட்போம். பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது, அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பட்டினத்தார் பாட்டுன்னு நிறைய சொல்லுவா. பட்டினத்தார் பாடல்ல ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு சொல்றேன். அந்த பாட்டை சொல்லும் போதே கவியரசரோட என்ன பாட்டுன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். நன்னா கவனமாக கேளுங்கள். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தலை மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடரும் இருவினை பாப புண்ணியமே. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அப்படியே அடுத்து இந்த தெய்வத்தை துதி பண்ணும் போது சைவத்திலையும் சரி வைணவத்திலையும் சரி எண்களை வைத்து துதி செய்வதுன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. இத திருவழுக்கூற்றிருக்கைன்னு பாக்குறோம், இதை தேர்ப்பாடல்னு சொல்லுவார். சீர்காழியில உள்ள சிவபெருமானுக்கு ஞானசம்பந்தர் ஒரு திருவழுக்கூற்றிருக்கை இயற்றினார்.
ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல் பாயொரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இருசுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தழிப்பெறும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றன. இனது போறது 1 2 3. இது திருக்குடந்தை கும்பகோணத்துல உள்ள சார்ங்கபாணி பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் பாடினார். ஒரு பேருந்தி இருமலர் தவிசில் ஒருமுறை அயனை ஈன்றனை ஒருமுறை இருசுடர் மீதிரில் இயங்கா மும்மதில் இலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்றழல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்புரி நூலோடு மானூரி இலங்கு மார்பினில் இருபிற பொறுமானாகி ஒருமுறை ஈரடி மூவுல கலந்தரை. இப்படி இப்ப கவியரசு பார்த்தார். அவர் சிவனுக்கு 1 2 3 பாட வேண்டாமா? அதனால திருவிளையாடல் படத்துல 1 2 3 எண்ணிக்கையை வச்சே ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான பைந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் 4ஆனவன் நமச்சிவாய என 5ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன் இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன் சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் ஆரம்பிச்சு பாடினார். அந்த பாட்டை கேட்டுட்டோம்னா அடுத்து அப்படியே நம்ம சங்க இலக்கியத்துக்கு போயிடுவோம். முதல் பார்ட் பக்தி இலக்கியத்தை நிறைவு செஞ்சுட்டு அடுத்த பார்ட்டான சங்க இலக்கியத்தை பற்றி. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் 4ஆனவன் நமச்சிவாய என 5ஆனவன் நன்றான வேதத்தில் 4ஆனவன் நமச்சிவாய என 5ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன் இன்பச் சுவைகளுக்குள் 6ஆனவன் இன்னிசை ஸ்வரங்களில் 7ஆனவன் சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன் சித்திக்கும் பொருள்களில் 8ஆனவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன்.